Hi friends, welcome to my channel Karakuri Antique Collections. Antique Collectionsல இன்னைக்கு சில பொருட்கள் சேல்ஸுக்கு வச்சிருக்கோம். இதில் எதுவும் பொருட்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். மீதி சில பொருட்களை கேட்லாக்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ரைஸ் ட்ரம்மு, இந்த தூக்கு, இது எல்லாமே வந்து 1500 கிலோ ரேட்டில் கொடுக்குறோங்க. இது ஃப்ரீ ஷிப்பிங்கில். கீழே இருக்கிற அடுக்கும் அதே மாதிரி தான் 1500 ருபீஸு per kg. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு பிராஸ் சொம்பு தான். நல்லா ஹெவியான ப்ராடக்ட்டு. எல்லாமே ஹெவி தான். ஹெவியான பிராஸ் அண்ட் பிரான்ஸு. இந்த மாதிரி சொம்பெல்லாம் வேணுன்றவங்க கேளுங்க. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். இது வந்து பிரான்ஸு. ஒரு வெள்ளை பித்தளை சொம்பு இருக்குது. இது வந்து மல்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக பொங்கல்லாம் வைக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவர் வேஸு. நல்லா பூவெல்லாம் போட்டிருக்கு, எம்ப்ராய்டரிங்காக இருக்குது. அடுத்து வந்து ஒரு சின்ன தூக்கு. இந்த தூக்குலேயே ஒரு 3-4 டைப் இருக்குது. இதெல்லாமே டின் கோட்டிங் கிடையாது. இது ஒரு தூக்கு. இதெல்லாம் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். இது மூடி நல்லாயிருக்கு. ஒரு காய் கொத்து 2 இருக்குது. ஆல்ரெடி 3 இருந்துச்சு, 1 சேல்ஸ் ஆகிடுச்சு. 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஹெவி வெயிட்டான இது வந்து ஒரு செட்டாக இருந்தது, எல்லாமே போயிடுச்சு. தனித்தனியாக வாங்கினாங்க. இப்போ ஒரு பீஸ் இருக்குது. இது வந்து வெண்ணத்தாளி. ஒரு 15 கிலோ பிடிக்கிற மாதிரி ரைஸ் ட்ரம்மு. இது வந்து ஒரு 12 கிலோ பிடிக்கும். அதை விட சின்ன டைப்பு. ரெண்டும் செட்டாக வாங்கிக்கலாம். இந்த தூக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. வெயிட் தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட். இது ஒரு சின்ன தூக்கு, இது ஒன்று பெருசு. இது 9 kg பிடிக்குது. கரெக்டாக மெஷர் பண்ணிட்டேன். 9 லிட்டர்ஸு. அடுத்தது வந்து ஒரு செட் ஆஃப் அடுக்கு. எல்லாம் குட் கண்டிஷன். இது வந்து ஒரு 5 kg அது மாதிரி பிடிக்கும். இது ஒரு செட்டு. இது வந்து 6.5 கிலோ வெயிட் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டு, பிராஸ் பிளேட்டு. சூப்பராக இருக்குது. டின் கோட்டிங். இது வந்து ஒரு பூஜா பிளேட்டு, தேங்காய் பழம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. இது ஒரு சின்னது இருக்குது. இது ஒன்று. ஃப்ரை பேன் ஒன்று இருக்குது. இது வந்து இது வீட்டில் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக கூட வச்சுக்கலாம். எல்லாம் வீட்டில் அந்த மாதிரி வைக்கிறாங்க. இல்லை யூசேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேரல் டைப்பு தூக்கு. இது வந்து ஒரு பேரல் டைப்பு. கண்டிஷன் சூப்பராக இருக்குது.
ஒரு 2 kg கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு இது ஒரு தூக்கு. அதே மாடலில் இது ஒரு இது இருக்குது, சம்படம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேனு, நல்ல வெயிட்டு. வெத்தலைப்பெட்டி இல்லை பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம், அப்படியே ஜுவல் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வெத்தலைப்பெட்டி, இதில் கீ போடுற மாதிரி இருக்கும் டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த பொட்டு வச்ச பாத்திரம். அடுத்தது வந்து ஹெவியான ஒரு உருளி, பருப்பு உருளி. அடுத்து வந்து ஒரு அடுக்கு, இது வந்து ஒரு 1 லிட்டர்கிட்ட பிடிக்கும். இது வந்து ஒரு செட்டு. இதில் எதுவும் பொருட்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.